ஹாய் வணக்கம். இன்னைக்கு என்னோட சந்தோஷம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னென்னா இந்த வருஷம் என்னால் வரலட்சுமி நோன்பு எடுக்க முடியாத சூழ்நிலை. சரி, ஓகே, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஆனால் புதன்கிழமெல்லாம் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், இன்னொரு நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்போம், ப்ளவுஸ் பீட்டு, வளையல், மாங்கல்யம் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருப்போம், பூலாம் கட்டி வச்சுருப்போமே அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ளே ரொம்ப நினச்சிக்கிட்டே வேலைகள் செஞ்சுட்டே இருந்தேன். ஸோ ஓகே, நம்ம வெள்ளிக்கிழமை நானும் என்னோட ஹஸ்பண்டும் கோயிலுக்கு போகலான்னு போனோம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்னோட சொந்த வீட்டில் இருந்து அவங்க கூப்பிட்டாங்க. வாங்க வீட்டுக்கு அப்படின்னாங்க. இல்லைங்க பரவாயில்லன்னு. சரி வாங்க, வரலட்சுமி நோம்பு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. போய் பார்த்தோன்னே அம்மனை அலங்கரித்து வச்சுருந்தாங்க. நீ கும்பலன்னா என்னம்மா, நான் உன்னை அழைக்கிறேன், நீ எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்ன மாதிரி யதார்த்தமாக நடந்த விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தாம்பூலம்லாம் கொடுத்தாங்க, பிரசாதம் கொடுத்தாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த வருஷம் நான் அம்மனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் தாம்பூலம் கொடுத்தாங்க, இந்த பேஸ்கெட்டு கொடுத்தாங்க. பேஸ்கெட்டில் 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பூ, மாங்கல்ய சரடு, வளையல், ப்ளவுஸ் பிட்டுலாம். அப்படியே மனசில் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. அந்த டே ஃபுல்லாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க. ஓகே, பாய்.